மரியாதைக்குரிய தோழர் மகேஷ் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த காஞ்சி மக்கள் மன்றத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற தோழர் ஜெர்சி அவர்களே, அதற்கும் அடுத்த நிலையில் மிகச்சிறப்பாக இளம் சிறார்களையும் குழந்தைகளையும் ஒருமுகப்படுத்தி அவர்களின் ஆற்றல்களை வெளிக்கொணர்வதில் பெரும்பங்கு ஆற்றி வருகின்ற அருமை தங்கை மேகலா அவர்களே, மகா அவர்களே, தோழர் மகேஷ் அவர்களுக்கு உற்ற பிள்ளையாய் எல்லா பணிகளிலும் தோளோடு தோள் நிற்கின்ற தம்பி தமிழ் அவர்களே, பாலு அவர்களே, ஏனைய காஞ்சி மக்கள் மன்றத்தின் தோழர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து மிகச் சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் நண்பர் மல்லை சத்யா அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் திருமா அவர்களின் அன்புக்குரிய தளபதி என் அன்புக்குரிய நண்பர் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் மிக முக்கியமான முன்னணி தளபதிகளில் ஒருவராகவும் வழக்கறிஞராகவும் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்து வருகின்ற காஞ்சி மக்கள் மன்றத்தின் உற்ற நண்பர் வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் அவர்களே, திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் முரளி அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் எழிலரசன் அவர்களே, ஆதவன் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அருமை சகோதரர்கள் வேணுகோபால் அவர்களே, சுதாகர் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, கல்பாக்கம் சுரேஷ் அவர்களே, செய்யூர் கங்காதரன் அவர்களே, செங்கல்பட்டு சீனிவாசன் அவர்களே, மதுராந்தகம் சதீஷ் அவர்களே, திருமதி அல்லி அவர்களே, சந்திரன் அவர்களே, அன்சார்பாய் அவர்களே, சேகர் அவர்களே, ஹரி அவர்களே, மணி அவர்களே, சீனு அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, நவநீதம் அவர்களே, தம்பி கவியரசன், தம்பி தர்மேஷ் உள்ளிட்ட விமல் உள்ளிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் காஞ்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்வுக்காக நன்றியுணர்வோடு பல மைல் தூரத்திலிருந்து நமது தங்கை செங்கொடிக்கு வீர வணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, சகோதரர் மதுரை செந்தில் அவர்களே, மேடையிலே காஞ்சி மக்கள் மன்றத்தால் சிறப்பு செய்யப்பட்டு அமர்ந்திருக்கின்ற 2 பெண் ஆளுமைகளாக வீட்டிருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர்களே, இந்த கலை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மிக ஒழுங்காக ஒவ்வொரு வரிகளிலும் உள்ள கருத்துக்களை நாளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்ற நல்வாய்ப்பை காஞ்சி மக்கள் மன்றத்தின் ஊடாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மிகச்சிறப்பாக பங்களிப்பாற்றி அமர்ந்திருக்கின்ற எனதருமை காஞ்சி மக்கள் மன்றத்தில் இணைந்து இந்த பணிகளை மிக நேர்த்தியாக ஒழுங்காக செய்து வருகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு உறுதுணையாக கலை நிகழ்வை நடத்திய கலைஞர்களே, காவல்துறை, உளவுத்துறை, கியூ பிரிவு உள்ளிட்ட காவல்துறை நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, பாண்டி அருமை சகோதரர் தீனன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சி மக்கள் மன்றம் தோழர் மகேஷ் எப்போதெல்லாம் என்னை அழைக்கிறார்களோ அப்போதெல்லாம் தட்டாமல் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். செங்கொடிக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்ற தருவாயில் நான் இந்த பகுதிக்கு வருகை தந்தேன். அன்றையிலிருந்து இன்று வரை அவர் அழைத்த அத்தனை நிகழ்வுகளிலும் மே தின கூட்டங்களாக இருக்கலாம், பேரணியாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், அத்தனைக்கும் தவறாமல் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். கட்சி தலைவர் என்று சொன்னார், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரும் என்று சொன்னார். இந்த இடத்திற்கு வருகின்ற போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் வருவேன், இல்லை என்றாலும் வருவேன், நீங்களும் இருந்தாலும் அழைப்பீர்கள், இல்லை என்றாலும் அழைப்பீர்கள். அந்த பாச உணர்வால் கட்டுண்டு கிடக்கிற வேல்முருகன் உங்களோடு இருப்பான்.
அந்த வகையில் என்னோடு வருகிற இந்த அருமை சகோதரர் வேலூர் டாக்டர் சுதாகர், நாங்கள் அவரை வந்து உள்ளே நுழைகின்ற போது மகேஷ் அவர்கள் சொன்னார், நாங்கள் உங்களை தொடர்ந்து இணையதளங்களிலே கண்காணித்து வருகிறேன் என்று. தோழர், நீங்கள் செய்கின்ற இந்த பணி, மக்களுக்கான இந்த பணி ஒரு மகத்தான ஒரு பணி. இங்கே என்னுடைய அருமைக்குரிய நண்பர் வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டது போல், இந்த நிகழ்வை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வருகின்ற போது தமிழீழத்தில் எமது தமிழீழ தேசிய தலைவன் மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எப்படி மாவீரர் நாளை ஒழுங்கு செய்து ஒழுங்கமைப்போடு கலை நிகழ்ச்சியோடு தமிழீழ கலை பண்பாட்டு துறை வடித்தளித்த உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தன், புதுவை ரத்தினதுரை, அண்ணன் அறிவுமதி போன்ற கவி பெருமக்கள் தமிழீழ மண்ணுக்கு கொடையாக தந்திட்ட பாடல் வரிகள் உச்சரிக்கப்பட்டு அங்கு இது போன்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த உணர்வெழுச்சியோடு அந்த மக்கள் ஒன்று கூடி அங்கு அந்த மாவீரர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு மிக ஒழுங்கு செய்யப்பட்ட, நேர்த்தியான, கட்டுப்பாடு மிக்க, ஒழுக்கமிக்க ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை தோழர் மகேஷ் அவர்களும் ஜெர்சி அவர்களும் தொடர்ச்சியாக 13 ஆண்டு காலம் செய்து வருகிறார்கள். அதற்காக என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உழைக்கின்ற உண்மையான பாட்டாளி வர்க்கத்தின் பிள்ளைகளும், உண்மையான பாட்டாளி வர்க்கத்தில் இருந்து வந்திருக்கின்ற அடித்தள மக்களுமாகிய இந்த பழங்குடியின மக்கள் இவ்வளவு ஒழுங்கமைப்போடு, இவ்வளவு கட்டுப்பாடோடு இங்கு ஒன்று கூடி நிகழ்ச்சியை நிறைவு செய்து நீங்கள் கலையலாம் என்று சொல்லுகின்ற வரையில் ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு தலைமைக்கு கீழ் ஒருங்கிணைந்து வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து என் பழங்குடி உறவுகளுக்கும் முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றி. நாங்கள் ஆண்ட கட்சிகள் அல்லது ஆண்ட சாதிகள் அல்லது மதத்தின் பெயரால் பெருமை பேசிக் கொள்கின்ற அரசியல் இயக்கங்கள் ஒரு 500 பேரை வைத்து ஒரு கூட்டம் நடத்துவதுக்குள் எத்தனை குடிகாரர்கள், இடைச்சர்கள், எத்தனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இடையில் கேள்விகள், பிரச்சனைகள், காவலர்கள் வர வேண்டும் அல்லது மாநிலம் மாவட்டம் இறங்கி சென்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும். எந்த தேவையும் இல்லாமல் தன் கண்ணசைவில் இந்த அமைப்பை, இந்த நிர்வாகத்தை மிகச்சிறப்பாக ஆளுமை செலுத்துகின்ற எங்கள் ஆண் தாய் ஜெர்சி அவர்களுக்கும் எங்கள் மகேஷ் அவர்களுக்கும் நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும். அதற்கு அவர் தாயாக, அதுவும் ஆண் தாயாக என்று நான் குறிப்பிட்டேன். அதற்கு காரணம், அங்கே ஒரு 5-6 குழந்தை செல்வங்கள், இங்கே ஒரு 5-6 குழந்தை செல்வங்கள். மணி 9 நெருங்கிவிட்டது. மகேஷ் எனது அருகில் உட்கார்ந்து கொண்டு கண்ணை தான் அசைத்தார். இங்கே நம் பாலு அவருடைய துணைவியார் அந்த கண்ணசைவுக்கு ஏற்றவாறு தன் அறைக்கு சென்றார். அங்கே அடுக்கி வைக்க விட்டிருந்த பிஸ்கட்டுகளை எடுத்து வந்தார். அந்த குழந்தை செல்வங்களுக்கு வழங்கினார். அதிலும் எந்த குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதை கூட தன் கண்ணசைவிலேயே தெரிவித்தார். அதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் மிக என் சகோதரிகள் காஞ்சி மக்கள் மன்றத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அது மேகலையாக இருக்கலாம், மகாவா இருக்கலாம். அதை தொடர்ந்து இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளை இந்த 13 ஆண்டு காலமாக இந்த மேடையில் தோன்றி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும், உழைக்கும் மக்களுக்கும், உண்மையான பாட்டாளி வர்க்கத்திற்கும் போராடுகின்ற இந்த 2 தாய்களை எத்தனை முறை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். முதல் முறையாக இங்கு மகாவும் மணிமேகலையும் ஜெர்சியும் மேகலையும் இன்றைக்கு இங்க வந்து பேச வச்சு அந்த தாய் அழகு பார்த்தாங்க. சரி, அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா 3 பேரையும் பேச வைத்தார்கள். உண்மையிலேயே நான் முதல் முறையா இவங்க 3 பேருடைய உரையை இந்த பொது அரங்கின் ஊடாக கேட்கிறேன். எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு பக்குவம், எவ்வளவு படிப்பு. இன்றைக்கு காரல் மார்க்ஸையும் லெனினையும், இன்றைக்கு மூலதனத்தையும் மார்க்சிஸ்டையும் படித்த காரணத்தினால் எமது சகோதரிகளும் எமது தோழர்களும், நான் 6 முறை தேர்தலை சந்தித்தவன், 43 ஆண்டு காலம் பொது வாழ்வுக்கு சொந்தக்காரன், 3 முறை தமிழக சட்டமன்றத்தில் மறைந்த கலைஞரோடு, ஜெயலலிதாவோடு, மூத்த அமைச்சர்களாக இருப்பவர்களோடு
வாதிடக்கூடிய புலமை அறிவை பெற்றவன் என்கிற இருமாப்பில் இருந்த எனக்கே இந்த 3 தோழர்களின் உரையை கேட்கின்ற போது நாம் இன்னும் எல் முனை அளவு கூட மார்க்சிசத்தை, ஏங்கல்லை, லெனினை, காரல் மார்க்ஸை தெரிந்து கொள்ளவில்லை. நான் தெரிந்து கொண்டதெல்லாம் தோழர் தமிழரசனை, தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனை. காரணம், இந்த 2 தலைவர்களினுடைய வரலாற்று தடம் பதித்து வாழ வேண்டும் என்று விரும்பினேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இங்கே நம்முடைய தோழர் மகேஷ் அவர்கள் 100ஆண்டு விழா கொண்டாடுகிற தலைவர்கள். நமது தமிழீழ தேசிய தலைவரின் மண்ணில் சாதியம் இல்லை, மதவெறி இல்லை, சாதிய சண்டைகள் இல்லை, தனி தெருக்கள் இல்லை, தனி டீ கிளாஸ்கள் இல்லை, செருப்பை கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்கிற சாதி ஆணவ திமிர் இல்லை. சாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் நோக்கம் என்கிற உன்னத கொள்கையை முன்வைத்த தோழர் தமிழரசன். ஆக இந்த 2 சமகாலத்தில் வாழ்ந்த மறைந்த தமிழரசனை மறைந்த என்று சொல்லுவேன். எங்கள் நெஞ்சத்திலும் எங்கள் உள்ளத்திலும் என்றும் மறையாத உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளிடம், எம் தாய் தமிழ் உறவுகளிடம் இன்றைக்கு நெஞ்சில் தனக்கென்று ஒரு இடத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிற எமது தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அவர்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறை, அவருடைய போராட்ட வரலாறை, அவருடைய சமூக நீதி சமத்துவ வரலாறை, சமமான பார்வையை நாங்கள் கற்றுக்கொண்டாலே அதுவே எமக்கு போதுமானது என்று நாங்கள் இருந்தோம். அந்த வகையில் இன்றைய இந்த செங்கொடியினுடைய 13வது ஆண்டு நினைவேந்தலில் இந்த தோழருடைய உரை, தோழர் வன்னியரசனுடைய உரை, மல்லை சத்யாவினுடைய உரை, பார்வேந்தனுடைய உரை, வாய்ப்புகள் இருந்தால் எங்கள் மூத்த வழக்கறிஞரும் திராவிட கழகத்தின் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய எத்தனையோ இங்கு பேச்சாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தோழர் மகேஷ் அவர்கள் இதே நாங்களா இருந்தா, இல்லை வன்னியே இருந்தா, இல்லை அண்ணன் திருமாவே இருந்தா மேடையை தொகுத்து நடத்தினார், இல்லை மாவட்ட ஆதவனோ எழிலரசனோ ஒழுங்கு செஞ்சா தலைவர் கூட்டு சொல்லுவார் 2 நிமிஷம் கொடுப்பா அவர் அப்படின்னு. ஆனால் மகேஷ் தோழர்கிட்ட அது ஆகாது. அவர் யாரை முடிவு பண்ணார்? 3 பேர் பேசுறோம்னா 3 பேர் தான். இங்க அப்படி இல்லை, இருக்கட்டும். இந்த அரசியலுக்காக நம்ம கொஞ்சம் முகஸ்துதிகளாக சொல்லணும்ல, அதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. அவர் வெட்டு 1 துண்டு 2 அப்படிதான் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கம்யூனலை, ஒரு இயக்கத்தை வழிநடத்த முடியும். சமரசமற்று இன்றைக்கு சாதி ஒழிப்பிலும் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கும் உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்கும் சென்னையில் கோட்டையின் கதவை தட்டுவதிலிருந்து உள்ளூராட்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம், எஸ்பியாக இருக்கலாம், டிஎஸ்பியாக இருக்கலாம், கோட்டாட்சியராக இருக்கலாம், தாசில்தாராக இருக்கலாம், மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை என்றால் அங்கே சென்று சாட்டையை சூட்டுவதாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இந்த உண்மையான இந்த பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகளுக்காக களம் காணுகின்ற ஒரு சிறு அமைப்பு. இந்த அமைப்பு இங்கு பேசுகின்ற போது ஜெர்சி அவர்கள் சொன்னார்கள், முதல் முறையாக மாநிலம், மாவட்டம், ஒன்றியம், நகரம் என்று ஏதோ அரசியல் கட்சிகள் அமைப்பது போல் நம்முடைய காஞ்சி மக்கள் மன்றம் ஆள்போல் தழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் இதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற ஒழுங்கு செய்யப்பட்ட குடியில்லாத, போதை இல்லாத, கஞ்சா இல்லாத, அபின் இல்லாத, மருந்து மாத்திரை குடிக்கு நிகராக பயன்படுத்துகிற ஒரு இளைய தலைமுறை இல்லாத, சமூகத்தை குறித்து கவலை கொள்ளுகின்ற ஒரு இளைய தலைமுறை, சமூகத்தில் இருக்கிற சீரழிவுகளை குறித்து சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு இளைய தலைமுறை, சமூகத்தில் இருக்கிற தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக தன் பாடல் வரிகளை கொண்டு சாட்டைகளை சமூகத்தின் மீது சூழ்த்துகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த இளைய தலைமுறையை உருவாக்குகின்ற பாங்கு, அவர்களுக்கான அரசியல் வகுப்புகள், அவர்களுக்கான பயிற்சிகள், இந்த இளம் சிறார்கள், 4ஆம் தலைமுறை சிறார்கள் இங்கு இந்த காட்சியினூடாக எந்தவித ஒரு பிழையும் ஏற்படாத வண்ணம் ஒழுங்கமைப்போடு அந்த பாடல் வரிகளுக்கும் நடனங்களுக்கும் தங்கள் கருத்தினூடாக அவர் வெளிக்காட்டிய அசைவுகள் என்பது சாதாரண விடயம் அல்ல. எடுத்த உடனே செய்திட முடியாது. அதற்கான பயிற்சி, அதற்கான அவர்களுக்கான தூண்டுகோல், அவர்களை ஒழுங்கு செய்வது, ஒழுங்கமைப்பது போன்ற இந்த மகத்தான பணிகளைத்தான் தோழர் மகேஷ் அவர்களும் ஜெர்சி அவர்களும் இங்கு மேகலை போன்றவர்களும் மகா போன்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் போன்றவர்களும் பாலு போன்றவர்களும், இன்னும் சொல்ல போனால் இங்கே கலைஞர்களாக இருந்து இசைக்கருவிகளை வாசிக்கின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மல்டி டேலண்ட், பலவிதமான பாடுறாங்க, இசைக்கிறாங்க, பறையடிக்கிறாங்க, நாடகம் நடிக்கிறாங்க, எல்லா கலைகள் எல்லாவற்றிலும்
சரி, அதோடு அவங்க நிறுத்திக்கிறாங்களா? காஞ்சி மக்கள் மன்றம் அதோடு அவர்களை பயிற்றுவித்து முடித்துக் கொண்டதா? அல்லது மகேஷ் அவர்கள் துவக்குவரையில் சொன்னது போல் ஏதோ இவர்கள் மேடைகளிலே கச்சேரி பாடுவர்கள் அல்ல. அங்கே நிறுத்தியிருக்கிற அத்தனை எம் இளைய தலைமுறையும் வழக்கறிஞராகவும் பொறியாளராகவும் மருத்துவராகவும் நாளை இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய IAS IPS நோக்கி தங்கள் இலக்கை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கனவுகளை ஒரு தாயாக இருந்து, சகோதரியாக இருந்து, ஒரு ஆண் தாயாக இருந்து அவர்கள் குறிப்பிடுகின்ற போது சொன்னார்கள், தொடர் மகேஷ் அவர்களும் ஜெர்சி அவர்களும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் இங்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அவர்களின் அன்பால் ஈர்க்கப்பட்டு பாசத்தால் கட்டுண்டு கிடக்கிறார்கள். இதை விட வேறு என்ன வேணும்? தன் வயிற்றில் பிறந்ததால் மட்டும் பிள்ளை இல்லை, இவர்கள் அனைவரும் எனக்கு பிள்ளைகள், என் பேர குழந்தைகள், எனது மகன், எனது மகள் என்று. ஒரு சின்ன குழந்தைக்கு திப்புவுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா மகேஷ் தோட அப்படியே துடிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தைக்கும். இன்றைக்கு நான் பார்த்த 13 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தூக்கிய குழந்தைகள் எல்லாம் இந்த மேடையிலே தோன்றி ஆடுகிறது என்று சொன்னால், பாடுகிறது என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு புரிதலோடு இருக்கிறார்கள். நான் வந்த அந்த பச்சை குழந்தைகள் என்கிட்ட வந்து வணக்கம் சொல்லி கை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நீ என்ன படிக்கிற? நான் 2வது படிக்கிறேன். இன்னொரு குழந்தை வந்து நல்லா இருக்கலான்னு கேட்டுச்சு. நீ என்ன படிக்கிற? நான் 1வது படிக்கிறேன். இன்னொருத்தர் வந்தார், அவரு நீ என்ன படிக்கிற? நான் 5வது படிக்கிறேன். உண்மையிலேயே இது போன்ற எங்களுக்கெல்லாம் நிறைய மன அழுத்தங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கூட வன்னியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல், என்னதான் நான் ஒரு சாதிய வட்டத்துக்குள், ஒரு சாதிய சமூகத்தில் இருந்து தொடங்கப்பட்ட அரசியல் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவராக, இந்த கட்சியின் இணை பொதுச் செயலராக பணியாற்றி, சட்டமன்றத்தின் முன்வரிசை தலைவராக, கொறடாவாக, துணைத் தலைவராக பணியாற்றி, அப்போது கூட நான் ஒரு சமூகத்தின் மோதலுக்கு வித்திடாமல் மிக நிதானமாக என்னுடைய நகர்வுகளை கடலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தாலும் கூட, இன்னும் நான் இருந்த இடத்திலிருந்து வந்ததன் விளைவாக இன்னமும் சாதிய ரீதியாகவே பார்க்கப்படுகின்ற பார்வை, அதனால் எமக்கு மறுக்கப்படுகின்ற பல்வேறு மேடைகள், ஊடகங்கள், பத்திரிகைகள், இருட்டடிப்பான செய்திகள். இங்கே வன்னியரசு அவர்களுக்கு தெரியும், பார்வேந்தன் அவர்களுக்கு தெரியும், தமிழ்நாடு விடுதலைப்படையை நடத்திய தோழர் தமிழரசனுக்கு பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு ஆதிக்க அரச பயங்கரவாதம் எங்கெல்லாம் தலைவிரித்தாடுகிறதோ, சிதம்பரம் பத்மினி, முத்தாண்டிக்குப்பம் வசந்தா, குள்ளஞ்சாவடி விருப்பலிங்கம், குள்ளஞ்சாவடி வடலூர் செல்வம் படுகொலை, இப்படி எங்கெல்லாம் காவல்துறை அடக்குமுறைகளை கையாண்டதோ அங்கெல்லாம் தமிழ்நாடு விடுதலைப்படை அன்று 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்து அதை வழிநடத்தியவர்களுக்கு எல்லாமுமாக இருந்து உண்மையான தமிழ் தேசிய போராளிகளாக ஆக்கி மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் கரங்கோர்த்து கைகோர்த்து நடத்திய தாக்குதல் அத்தனைக்கும் பின்புலமாக இருந்தவர். அவர்களுக்கான மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் வழக்கின் செலவை ஏற்றுக்கொண்டவன். குள்ளஞ்சாவடி காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு ஆலப்பக்கம் முருகேசன் போன்றவர்களை, மாறன் போன்றவர்களை, சுப இளவரசன் போன்றவர்களை, ஜான் பீட்டர் போன்றவர்களை, தடா ஜான் பீட் பல்வேறு போராளிகளை சென்று சிறையில் சந்திப்பதற்கு கூட அவர் உடன் பிறந்தவர்கள் கூட அஞ்சிய போது, காவல்துறை மிரட்டிய போது துணிந்து அந்த தாக்குதலை நடத்திய போராளிகளுக்கு சிறையில் என்ன வேண்டும் என்று தேடி சென்று உதவியவன். உண்மையான தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த தமிழ்நாடு விடுதலைக்கு படைக்கும் பின்னால் இருந்து இயங்கியவன். ஆனால் இன்னைக்கு யாரோ சொந்தம் கொண்டாடுறான், நாங்க தான் தமிழ் தேசிய போராளி, நாங்க தான் சான்றிதழ் தரணும் அப்படின்றான். ஆனால் உண்மையான போராளிகள் ஏதோ பல்வேறு இடங்களில் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் அவர்கள் வம்பு தும்பு வழக்குகளை சுமந்து குடும்பங்களை இழந்து பல்வேறு தியாகங்களை செய்து இன்னும் தமிழ்நாட்டின் பல முனைகளிலே மிகச்சிறந்த ஆளுமைகளாக, நேர்மையாக, தனிமனித ஒழுக்கம் உள்ளவர்களாக உண்மையான தமிழ் தேசிய போராளிகள் களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசியவர்கள், பேசிக்கொண்டு இருப்பவர்கள், யூடியூப்களிலே வருகின்ற செய்திகள், பாலியல் செய்திகள், சொந்த கட்சியில் பெண்களுக்கான பாதிப்புகள், இதையெல்லாம் எண்ணுகின்ற போது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் தந்தை பெரியாரையும், புரட்சியாளர் அம்பேத்கரையும், காரல் மார்க்ஸையும், ஐயன் திருவள்ளுவரையும் வழிகாட்டி தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் உண்மையான சமத்துவ சமூக நீதிக்கான ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சியாக என்னால் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. ஆனால் எல்லாரோடும் பகைமை பாராட்டால், இங்கே சொன்னாரே அருமைச்சர் நண்பர் வன்னியரசு, இந்த மண்ணின் மக்களில் ஒருவராக இருக்கின்றவர்களை அவர்கள் சார்ந்த மொழி ரீதியாக பிரித்து பேசுவது,
அவர்கள் இந்த மண்ணுக்கு இங்கே ரவிச்சந்திரன் வந்திருக்கிறார். அவருடைய பங்களிப்பு ஈழத்தில் நம் இனம் அழிந்த போது தீக்குளித்து மாண்டவர்களில் 4 இன்றைக்கு சொல்கின்றவர்கள் பேசுகின்ற அந்த தாய்மொழிக்கு சொந்தக்காரர்கள். இந்த மக்களோடு 2 கலந்து வாழக்கூடியவர்களை அந்நியப்படுத்துவது, பிரித்து பார்ப்பது, மொழி சிறுபான்முறை எதிரியாக பூர்வகுடி தமிழ் மக்களிடத்தில் நிறுத்துவது ஆக இந்த அரசியல் எல்லாம் செய்யாமல் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் சமகாலத்தில் லெனின், ஸ்டாலின் இவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, இவர்களுக்கு ஒட்டுமொத்த உருவமாக திகழ்கின்ற என் உயிரினும் மேலான தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் அந்த ஒழுக்கத்தையும் அந்த கட்டுப்பாட்டையும் அந்த பெண்களுக்கான சம பங்கு எல்லாம் வாயால பேசுவான். ஆனா அந்த தலைவன் தான் பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் சம வாய்ப்புகளை கொடுத்தார், சம பங்களித்தார். அது ராணுவ தளபதியா, பெண் தளபதியா, ஆண் தளபதி, ஆண் தளபதியா, பெண் தளபதி, புலனாய்வு தளபதி ஆனா, புலனாய்வு தளபதி பெண் என்று எல்லா இடங்களிலும் கரும்புலிகளாக அங்கேயர்கண்ணி வெடிக்க வேண்டுமா, ரங்கன் வெடிக்க வேண்டுமா, மில்லர் வெடிக்க வேண்டுமா, அடுத்தடுத்த பெண் கரும்புலிகள் உயிர் கொடையில் கூட சமபங்கு பெண்களுக்கு கொடுத்திட்ட இந்த மகத்தான தலைவர். ஆக அந்த தலைவனை படித்து அந்த தலைவனுடைய விடுதலை போராட்டத்தை உணர்ந்து இங்கே கூட தமிழீழம் குறித்த ஒரு பாடல் ஒலித்தது, என் கண்களில் நீர் சொரிந்தது. ஒவ்வொரு பாடல்களையும் ஏதோ பாடல்களை கேட்டோம், ரசித்தோம், கைத்தட்டினோம், சென்றோம் என்று இருக்கக்கூடாது. இங்கு பாடப்பட்ட இந்த குழந்தை செல்வங்களால் பாடப்பட்ட அத்தனை பாடல்களிலும் இருக்கின்ற கருத்தாக்கம் என்ன, அவருடைய பொருள் என்ன, இந்த சமூக மாற்றத்திற்கானது, புரிதலுக்கானது, தீரத்தோடும் வீரத்தோடும் உரிமைக்காக ஒடுக்கப்பட்ட விளிம்புநில மக்களின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நின்று போராட வேண்டும் என்கிற உத்வேகத்தை நம் உள்ளங்களிலே விதைக்கின்ற பாடல் வரிகள். ஆக தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தினுடைய நிகழ்வுகளிலே பங்கெடுக்கின்ற போது உண்மையிலேயே செங்குடியினுடைய ஈகம் தியாகம் செய்த இந்த நாளில் இது போன்ற ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுக் கொள்வதற்காக நல் வாய்ப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நான் கூட இதுக்கு வரும்போது எங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், ஏன்னா அவன் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுவான். இங்க கூட நான் வரும்போது என் உதவியாளர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், 13 வருஷம் ஆச்சுப்பா இங்க இருக்கிற நம்ம பசங்களை வந்து இதுல கலந்துங்க உட்காருங்க அப்படின்னா இன்னும் ஒட்ட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்றேன். அது இன்னும் சாதிய சமூகமாக இருக்கிறான், இன்னும் அந்த புரிதலுக்கு வரல, ஒரு தெளிவு பெறல. ஆனா இது போன்ற நிகழ்ச்சிகளிலே அவர்கள் காணுகின்ற போது, இங்கு நம்முடைய சகோதர சகோதரிகளினுடைய பேச்சுகளை உள்வாங்குகின்ற போது, இந்த இசையின் ஊடாக இவர்கள் இந்த ஆழம் மிக்க கருத்து மிக்க செய்திகளை நமக்கு கடத்துகின்ற போது அதை உள்வாங்கி அவர்கள் என்னோடு கைகோர்க்க மாட்டார்களா, இன்னும் வேகமாக பொது நீரோட்டத்தில் கலந்து பயணிக்க மாட்டார்களா என்கிற ஆவலின் அடிப்படையிலே அழைப்பேன். ஆக அந்த வகையில் இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக தோழர் அவர்களால் தலைமையேற்று நடத்தப்பட்டிருக்கிறது. பாசிசத்தை பற்றி, பாரதிய ஜனதாவை பற்றி, நரேந்திர மோடியின் ஆட்சி அவலங்களை பற்றி, மதத்தின் பெயரால் மக்களை கொண்டு குவிக்கிற இந்த பாசிச தன்மையை குறித்து விரிவாக பேச வேண்டும் என்ற ஆசை. ஆனால் நேரத்தின் அருமை கருதி அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே இங்கே அந்நியரசும் அதை குறித்து பேசியிருக்கிறார், தோழர்களும் பேசியிருக்கிறார்கள். அதனால் அதை சார்ந்து நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல், இது போன்ற காஞ்சி மக்கள் போன்ற இந்த அமைப்பு, அவர்கள் சொன்னார்கள், இரு பெரும் சாதிக்குள், தமிழ் சாதிக்குள் நமக்குள் ஒரு முரண், பகை. ஜெர்சி அவர்கள் பேசுகின்ற போது மிக ஆழமாக அற்புதமாக அவருடைய உரை அமைந்தது. அது இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். நான் அவர் வழக்கறிஞர் என்று தான் நினைத்துக் கொண்டேன், இப்போதுதான் தெரிகிறது அவர் பேராசிரியர் என்று. ஆக உண்மையிலேயே ஒரு பேராசான் தான், ஒரு பேராசிரியர் தான். காரணம், காஞ்சி மக்கள் மன்றத்தில் பயிகின்ற அத்தனை மாணவர் செல்வங்களுக்கும் இன்றைக்கு கம்யூனிசம் என்றால் என்ன, முதலாளித்துவம் என்றால் என்ன, தொழிலாளர் வர்க்கம் என்றால் என்ன என்கிற தெளிவான கருத்துக்களை என் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பேராசிரியராகத்தான் நானும் அவரை பார்க்கிறேன். அந்த வகையில் ஆனா எல்லா பேராசிரியருக்கும் மேல இங்க அண்ணன் திருமா வந்திருந்தாலும், நான் வந்திருந்தாலும், அண்ணன் வைகோ வந்திருந்தாலும், அண்ணன் குளத்தூர் மணி வந்திருந்தாலும், எல்லாருக்கும் மேல ஒரு பேராசிரியர் இருப்பாங்க. எல்லாரையும் அதிகாரம் செலுத்தி எல்லாரையும் எந்த நேரத்தில் எப்படி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற பெரும் பேராசிரியர், துறை தலைவர் நம்ம தோழர் மகேஷ் அவர்கள். அது யாரா இருந்தாலும் சொல்லிடுவாங்க, சீட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு இன்னும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சொல்லுகிறேன், தோழர் மகேஷ் அவருடைய தலைமையில், ஜெர்சி அவருடைய ஒருங்கிணைப்பில் இது போன்ற ஒரு ஒழுங்குமிக்க, அனைத்து உரிமைகள் மறுக்கப்பட்ட, அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக, அரசு அடக்குமுறைக்கு எதிராக
ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு பிரச்சனை. அன்னைக்கு ஜெர்சி மகேஸ்வரன் என்னை வந்து சந்திச்சாங்க. ஒரு பெரிய ஏதோ ஒரு மனு கொடுப்பாங்க, 2 மனு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பல மனுக்கள் இருந்துச்சு. எல்லாம் இங்கே அமைந்திருக்கின்ற உண்மையான இந்த உழைக்கும் மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்து. ஆக அதுபோல் சமூகத்தின் மீது மக்களை நேசிக்கின்ற, மண்ணை நேசிக்கின்ற, அவர்களின் வாழ்வுரிமையை நேசிக்கின்ற இது போன்ற ஆளுமைகள், இது போன்ற தலைமைகள் கிடைத்திருப்பது அரிது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் முன்னெடுக்கிற அத்தனை நிகழ்வுகளிலும் எனதருமை உண்மையான இந்த உழைக்கும் வர்க்கம் உறுதுணையாக இருந்து தமிழ்நாடு முழுவதும் இது மிகச்சிறப்பாக பரவ வேண்டும். இது போன்ற அமைக்கப்பட்ட அமைப்புகள், இயக்கங்கள் வலுப்பெற்றால்தான் ஆதிக்க சனாதன சக்திகளை நாம் எதிர்கொள்ள முடியும், அவர்களை வீழ்த்த முடியும். இவர்கள் RSS பரிவார கும்பல் என்கிற ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு இயக்கமாகவே கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி இறைத்து அவர்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு படையை உருவாக்கி வருகிறார்கள். அது போன்றவர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். கருத்தியல் ரீதியா, கொள்கை ரீதியா, சித்தாந்த ரீதியா என்றால் இது போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட காஞ்சி மக்கள் மன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்வாய்ப்பை, அதாவது எப்போதும் எனக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு அது மாவீரர் நாளுக்காக இருந்தாலும் இதற்கு அழைக்கப்பட்டாலும் எனக்கு அந்த வாய்ப்பை தோழர் மகேஷ் அவர்களும் காஞ்சி மக்கள் மன்றம் தரும். அதை கூட ஒரு கம்யூனில கூட்டி அதை ஒரு ஜனநாயக ரீதியாக அதில் ஒப்புதலை பெற்று அதையும் நடைமுறைப்படுத்துவார் நம்முடைய தோழர் மகேஷ் அவர்கள். அந்த வகையில் இந்த 7 விடுதலைக்கும் 3 தூக்கு கயிறை அறுப்பதற்கும் தமிழ்நாட்டின் ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி, மக்கள் எழுச்சி வருவதற்கும் தன்னுயிர் தந்திட்ட எங்கள் அன்பு சகோதரி செங்கொடிக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.